இயேசுபிரான் காட்டிய அன்பு வழி மற்றும் சகோதரத்துவத்தை பின்பற்றி வாழும் அனைத்து சகோதரர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. சிறுபான்மையின மக்களின் உண்மை தோழனாகவும் உரிமை காவலனாகவும் திமுக அரசு தொடர்ந்து இருக்கும் என்றும் உறுதி. கிறிஸ்துமஸை ஒட்டி வேளாங்கண்ணியில் இன்று இரவு சிறப்பு பிரார்த்தனை. பங்கேற்க குவிந்து வரும் பக்தர்கள். எதிரிகள் துரோகிகள் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது. எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மகத்தான மக்கள் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம். எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். தந்தை பெரியார் நினைவு நாளை ஒட்டி அலுவலகத்தில் மரியாதை செலுத்திய தவேக தலைவர் விஜய். பெரியார் பாதையில் பயணித்து சமூக நீதியை வென்றெடுப்போம் என உறுதி. மதுரையில் தவேக மாவட்ட செயலாளர் கல்லானை விஜயன்பனுக்கு எதிராக பெண் தொண்டர்கள் போராட்டம். உருவக்கேலி செய்வதுடன் பதவிக்கு பணம் வாங்குவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாரை கட்சியிலிருந்து நீக்க நடவடிக்கை. லட்சிய ஜனநாயக கட்சியுடன் ஜான்குமார் தொடர்பில் இருப்பது குறித்த கேள்விக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் பதில். பணி நிரந்தரம் செய்ய கோரி 7வது நாளாக நீடிக்கும் ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர் வேலை நிறுத்தம். கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியால் நாமக்கல் கோழி பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மருந்து தெளித்து கோழிகளை பாதுகாக்கும் பண்ணை உரிமையாளர்கள். பதினான்கு வயது மகளை வன்கொடுமை செய்த தந்தைக்கு தூக்கு தண்டனை. திருநெல்வேலி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயருக்கு முன்பு தமிழ்நாடு என சேர்க்கவே கோரிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் பேருந்துகளில் தமிழ்நாடு என எழுதியும் ஸ்டிக்கர் ஒட்டியும் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். இருக்கை வசதி கொண்ட வால்வோ பேருந்தில் சென்னையில் இருந்து மதுரைக்கு 790 ரூபாய் கட்டணம். சென்னையில் இருந்து கோவைக்கு 880 ரூபாய், திருச்சிக்கு 565 ரூபாய் என நிர்ணயம். கீழடி அகழாய்வு அறிக்கை முழுமையின்றி இருப்பதாக அறிக்கை அனுப்பிய மத்திய தொல்லியல் துறை. அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார் என ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நியூஸ் 18க்கு தகவல். கர்நாடகாவின் ஹூப்ளியில் பயங்கர தீ விபத்து. 4 கடைகள் எரிந்து சேதம். குஜராத்தின் பலிடனாவில் கோயில் படியேறி வந்த சிங்கம். அலறி அடித்து ஓடிய பக்தர்கள். அமெரிக்க செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் பாகுபலி ராக்கெட். தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். பனிப்பொழிவால் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க். குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். இயேசுபிரான் காட்டிய அன்பு வழி மற்றும் சகோதரத்துவத்தை பின்பற்றி வாழும் அனைத்து சகோதரர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து.
சிறுபான்மையின மக்களின் உண்மை தோழனாகவும் உரிமை காவலனாகவும் திமுக அரசு தொடர்ந்து இருக்கும் என்றும் உறுதி. கிறிஸ்துமஸை ஒட்டி வேளாங்கண்ணியில் இன்று இரவு சிறப்பு பிரார்த்தனை. பங்கேற்க குவிந்து வரும் பக்தர்கள். எதிரிகள் துரோகிகள் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது. எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மகத்தான மக்கள் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி எந்நாளும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம். எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். தந்தை பெரியார் நினைவு நாளை ஒட்டி அலுவலகத்தில் மரியாதை செலுத்திய தவேக தலைவர் விஜய். பெரியார் பாதையில் பயணித்து சமூக நீதியை வென்றெடுப்போம் என உறுதி. மதுரையில் தவேக மாவட்ட செயலாளர் கல்லானை விஜயன்பனுக்கு எதிராக பெண் தொண்டர்கள் போராட்டம். உருவக்கேலி செய்வதுடன் பதவிக்கு பணம் வாங்குவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாரை கட்சியிலிருந்து நீக்க நடவடிக்கை. லட்சிய ஜனநாயக கட்சியுடன் ஜான்குமார் தொடர்பில் இருப்பது குறித்த கேள்விக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் பதில். பணி நிரந்தரம் செய்யக்கோரி 7வது நாளாக நீடிக்கும் ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர் வேலை நிறுத்தம். கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியால் நாமக்கல் கோழி பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மருந்து தெளித்து கோழிகளை பாதுகாக்கும் பண்ணை உரிமையாளர்கள். பதினான்கு வயது மகளை வன்கொடுமை செய்த தந்தைக்கு தூக்கு தண்டனை. திருநெல்வேலி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயருக்கு முன்பு தமிழ்நாடு என சேர்க்கவே கோரிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் பேருந்துகளில் தமிழ்நாடு என எழுதியும் ஸ்டிக்கர் ஒட்டியும் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். இருக்கை வசதி கொண்ட வால்வோ பேருந்தில் சென்னையில் இருந்து மதுரைக்கு 790 ரூபாய் கட்டணம். சென்னையில் இருந்து கோவைக்கு 880 ரூபாய், திருச்சிக்கு 565 ரூபாய் என நிர்ணயம். கீழடி அகழாய்வு அறிக்கை முழுமையின்றி இருப்பதாக அறிக்கை அனுப்பிய மத்திய தொல்லியல் துறை. அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார் என ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நியூஸ் 18க்கு தகவல். கர்நாடகாவின் ஹூப்ளியில் பயங்கர தீ விபத்து. 4 கடைகள் எரிந்து சேதம். குஜராத்தின் பலிடனாவில் கோயில் படியேறி வந்த சிங்கம். அலறி அடித்து ஓடிய பக்தர்கள். அமெரிக்க செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் பாகுபலி ராக்கெட். தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். பனிப்பொழிவால் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க். குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள்.